ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்மள பல பேருக்கு கார்டனிங்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்ல வந்து அதுவும் பெண்களுக்கு எஸ்பெஷலி கார்டனிங்னா அவ்வளோ பிடிக்கும். நெறைய ஆண்மகனுக்கும் பிடிக்கும். இதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தனியா ஒரு வீடு எடுத்து கார்டனிங்க்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அத அழகுபடுத்துறதுல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த கார்டனிங்கோட சேர்ந்து நம்ம வைக்கக்கூடிய மரங்களும், செடிகளும் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும்னா, அதோட பெட்டர் சாய்ஸ் என்ன இருக்க போறது இல்ல? ஸோ வீட்ல நம்ம வளர்க்கக்கூடிய மரங்கள் நெறைய இருக்கு. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்கள், செடிகள் நெறைய இருக்கு. அதுல இன்னைக்கு 5 மரம் பார்க்கலாம். அந்த 5 மரங்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் எந்தெந்த விதமாலாம் நம்மளுக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். கார்டனிங்கும் ஆச்சு, அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டமும் ஆச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற மரம் வந்து சரக்கொன்றை மரம். சரக்கொன்றை மரம். இந்த மரத்தின் பூக்கள் வந்து அதிர்ஷ்டத்தை தரும். நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். சும்மா நீங்க வெளிய போம்போது அந்த பூவ எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போனாலும் சரி, உங்க பேக்ல வச்சுட்டு போனாலும் சரி, நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். குட் லக் அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி குட் லக்கை தரும். குட் லக் சார்ம்னு சொல்லுவாங்க சில பெண்களை, இல்ல ஆண்களை. ஸோ அந்த குட் லக் சார்மும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பூ. இந்த பூவை அ இந்த பூ வந்து அது ஒரு சூப்பரான எஃபெக்டிவ் ஸ்கின் ரெமெடி. இப்ப ஸ்கின்ல வந்து சருமம் சருமம் சார்ந்த டிசீசஸ்லாம் இருக்குல்ல. இந்த படர், தாமரை, அப்புறம் வந்து ரிங் வர்ம் அந்த மாதிரி அரிப்பு, சிராய்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த பூவை வந்து ஒண்ணுமே தேவையில்ல. வெறும்னா அந்த பூவ எடுத்து இப்படி தேய்ச்சா கூட போதும். பட் இது வந்து நீங்க வந்து ஒரு நிழல்ல உலர்த்தி அந்த பவுடர வந்து நீங்க குளியல் பொடி போட்டு குளிக்கிறவங்களா இருந்தால், அதில மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம். இல்ல அ சும்மாவே ஒரு பேக் மாதிரி போடணும்னா, அப்படியே தண்ணீல கரைச்சு பேக் மாரி கூட போட்டுக்கலாம். அ அதிர்ஷ்டமும் தரும். இது யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து அதிர்ஷ்டமும் தரும் இல்லையா? ஸோ அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் ஆச்சு. ஸ்கின் டிசீஸும் சரியா போயிடும். ஸோ சப்போஸ் அந்த பூ ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா, அந்த பூவ கசக்கி இப்படி தேய்ச்சாலே, அந்த இடத்துல தேய்ச்சாலே அங்க இருக்கிற ஸ்கின் டிசீஸும் சரியாயிடும். அவ்ளோ எஃபெக்டிவான ஒரு பூ. அத தாண்டி அதோட மரத்தின் பட்டை வந்து ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தாலே ஒரு மாதிரி ஒரு காம்னஸா மைண்ட் காமா இருக்கும்ல. ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால இந்த மரத்தை சுற்றி இருக்கும் ஏரியாலலாம் நல்ல வாசனை வரும். ஸோ அது ஒரு மைண்ட் சென்சஸ கொஞ்சம் காம் பண்ணும். ஸோ இந்த அதிர்ஷ்டம் தரும் பூவும், அதோட ஃப்ரேக்ரன்ஸும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகா இருக்கும். 2வது பார்க்க போற மரம் வந்து பவழமல்லி மரம். பவழமல்லி மரம் எவ்வளோ அழகா இருக்கும்ல. அந்த சிகப்பு காம்பு அது வந்து நெறைய சிவன் டெம்பிள்ல பூஜை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாஸ்து தோஷங்களை நீக்கும். நெறைய டைம் வந்து நம்ம வீட ரெனோவேட் பண்றோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம், வீடு போறல அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு கட்டுறது, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு பால்கனி போடுறோம், இன்னொரு பாத்ரூம் இருந்தா எக்ஸ்ட்ராவா இருக்கும்னு சொல்லிட்டு வாஸ்து பார்க்காம கிடுகிடுன்னு கட்டிடுவாங்க. வீட்லலாம் பழைய டைம்லலாம் வாஸ்துவே பார்த்ததே கிடையாது. அவங்க மனம் வந்த போக்குல கட்டியிருக்காங்க வீட. ஸோ அந்த மாதிரி இருக்கும் வீடுகள் சில வீட்லலாம் இந்த வாஸ்து கம்ப்ளைண்ட்டே கிடையாது இங்க. கொஞ்சம் கூட இந்த வாஸ்து செட்டே ஆகல அப்படின்னு சொல்றவங்க வீட்லயும், வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மை தான் இந்த பவழமல்லி மரத்துக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம வீட்ல பவழமல்லி மரம் வச்சீங்கன்னா, சப்போஸிங்லி உங்களுக்கு வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் இருந்ததுன்னா, கண்டிப்பா இத நீக்கும். 3வது நம்ம பார்க்க போற மரம் வந்து சீத்தாப்பழ மரம். எல்லாம் டேஸ்டியா இருக்கும்ல சீத்தாப்பழம். நம்ம எவ்வளோ ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரியான சீத்தாப்பழத்தின் மரம் வந்து என்னத்த போக்கும்னா, கண் திருஷ்டிகளை போக்கும். இப்போ ஒரு ஒரு சின்னதா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் நம்ம குழந்தைங்க, அவ்ளோ கண்ணு விழும், டபால்னு கீழ விழுந்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ரெனோவேஷன் பண்ணாலோ, ரீமாடலிங் பண்ணாலோ, இல்ல புது பொருள் நம்ம வீட்ல வாங்கினாலோ, அவ்ளோ கண் திருஷ்டி வரும். எல்லாரும் வந்து படுத்துனா, எப்போ இது வந்ததோ அதுலேருந்து நான் படுத்துற படுக்கையா இருக்கேங்க. புது ஃப்ரிட்ஜ் வாங்குனா மறுநாளே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்படிலாம் வந்து புலம்புறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? கண் திருஷ்டி வந்து நிஜமாவே இருக்கு. அது அவ்ளோ அஃபெக்டும் பண்ணும் நம்மள. ஸோ கண் திருஷ்டிகளை போக்கும். சும்மா நம்ம தாயின் கண்ணே வந்து பிள்ளைக்கு விழும்னு சொல்லுவாங்க. அத ரசிச்சு பார்க்கும்போதே. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, வெளியாளோட கண் திருஷ்டி பொறாமையோட சேர்த்து பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கண் திருஷ்டிகளை போக்கக்கூடிய மரம் வந்து இந்த சீத்தாப்பழம் மரம். அப்புறம் 4வது பார்க்க போற மரம் வந்து மாதுளை மரம்.
இந்த மாதுளை மரம் வந்து மாதுளை பழமே வந்து நம்ம பூஜைக்கெல்லாம் ரொம்ப உகந்தது இல்லையா? அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. வாராகி பூஜைக்கெல்லாம் ரொம்ப உகந்தது. துர்காக்கெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதுளை பழம் ப்ளஸ் இந்த மாதுளை பழம் வந்து பிளட்டு கம்மியா இருக்கிறவங்க சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி அது. மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதுளை பழத்தை அரைச்சு சர்க்கரை போடாமல் குடித்தா ரொம்ப நல்லது. சர்க்கரை வேணுங்க அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தும் பிளட்டும் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதுளை பழத்தை சாப்பிடலாம். இந்த மாதுளை பழ மரம் என்ன பண்ணும்னா ராகு கேது தோஷங்கள் நீங்கும். ராகுவினாலோ கேதுவினாலோ உங்கள் ஜாதக ரீதியாவோ ஏதான ஒரு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷமும் நீங்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம ராகு கேது தோஷம் நீங்கும்னா. ஸோ சாதாரணமாக இந்த மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறதுனால நம்ம வீட்டில் நமக்கு இருக்கும் ராகு கேது தோஷங்கள் நீங்கும். ஸோ அந்த மரத்தை வீட்டில் நம்ம வச்சு வளர்க்கலாம். 5வது மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ மரம். இல்லை, மகிழம்னாலே என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ ஒரு வீட்டில் பணம் நிறைய இருக்கும். அதை தாண்டி வீட்டில் வந்து எதுக்குமே பற்றாக்குறையினே இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சியே இருக்காது. அவங்க வருவாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலை செய்வாங்க, இவங்க வருவாங்க, இவங்க பாட்டு வேலை செய்வாங்க, சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஏண்டாப்பா சமைச்சோன்னு இருக்கும் அந்த வீட்டு அம்மாவுக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயம். நான் வெளியில் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சின்னே இருக்காது. அவங்கவுங்க கெடுதலாக இருக்காது. ஆனாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு குழந்தைக்கு ஒரு பர்த்டே, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு வர்றது போகிறது பணம் சம்பாதிக்கிறது இப்படியே இருக்குமே தவிர பணத்துக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது. நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பாங்க, ஜிம் போவாங்க. இட் வில் பி அ மொனோட்டனஸ் லைஃபே தவிர வீட்டில் ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம் அப்படிலாம் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுனாலையோ ஒரு கல்யாணம்னால எவ்வளோ கலகலன்னு இருக்கும். தீபாவளி பொங்கல் எல்லாம் அப்படி அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பமாக உட்காந்துட்டு தீபாவளிக்கு பட்சணம் செய்வோம், பலகாரம் செய்வோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பே இல்லாமல் அப்படியே தனித்தனியாக எல்லோரும் இருந்துட்டு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வீடெல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி வீட்டிலலாம் இந்த மரத்தை வச்சோன்னா, மகிழ மரம் வச்சோன்னா நல்ல மகிழ்ச்சி பொங்க இருக்கும் அந்த வீடு. அதனால அந்த மகிழ மரமும் வச்சுக்கலாம். இந்த 5ம் எவ்வளோ எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். ஒன்று அதிர்ஷ்டத்தை தரும், ஒன்று கண் திருஷ்டியை போக்கும், ஒன்று ராகு கேது தோஷங்களை போக்கும், ஒன்று வாஸ்து கோளாறு நீக்கும், ஒன்று வந்து மகிழ்ச்சியை தரும். இதுலேயே எல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த 5 மரம் வச்சாலே வீடு நல்லா செம்மையாக இருக்கும். நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் நல்ல திருஷ்டி தோஷங்கள் இல்லாமல் ஹெல்த்தியாக கண் திருஷ்டிலாம் படாமல் சந்தோஷம் நிறைஞ்சு வாழ்வாங்க. உங்கள் வீட்லேயும் இடம் இருந்ததுன்னா இந்த மரத்தெல்லாம் வளர்த்து பாருங்கள். எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும்.